சூடு சோறுன இருக்கவங்கலாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மஜாவா இருந்துச்சு ப்ரோ. படம்லாம் 18+ தான், ஃபுல்லா 18+ தான். படமே பிடிக்கல, ஏதோ சரி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு மாதிரி. அதோட ஒரு ரெஃபரன்ஸ் இதுல இருக்கு. நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, பாருங்க படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். ஜாலியா இருந்தது. ஒர்த்து பெருமா, மைண்ட் ப்ளோயிங். இல்ல லைக் பசங்களாம் வந்து பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக படம். என்ன ரீசனுக்காக தி பாய்ஸ் பார்க்கலாம்? அதான் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்காக பசங்களாம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தா அந்த ரூம்மேட்டு அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, என்ன மெசேஜ் ஏதாச்சும் இருக்கா? சரக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. தேங்க்யூ. மஜாவா இருந்துச்சு ப்ரோ. படம்லாம் 18+ தான், ஃபுல்லா 18+ தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கவே முடியாது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா என்ஜாய் பண்ணலாமா? சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தை? 18+ தான் ஃபுல்லா. ஓகே, அதுதான் காமெடிலாம். காமெடிலாம் மஜாவா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, டேரக்டரே தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆக்டிங்லாம் எப்படி இருந்து? அவர் ரேட்டிங்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக வேர்த் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் தெரியாது ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. சூடு சோறுன இருக்கவங்கலாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஒயின் ஷாப்ல சுத்துறவங்கலாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். லாக்டவுன்ல அடிப்பட்டவங்கலாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். லவ் ஃபெயிலியர் ஆனவங்கலாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணோம், ஃப்ரெண்டுங்களோட வரலாம் அப்படின்றவங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மொத்தத்துல எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் போட்டாங்கன்னா நான் பாடினேன். அவர் ஏற்கனவே அவரோட படத்துல ஏ சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். இருட்டறியில் முரட்டு குத்துன்னு பேர் வைப்பாரு. 2 வாழைப்பழம் அப்படி வச்சிருக்க மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாரு. அப்புறம் 2ஆம் குத்துன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆனா பட் இந்த படம் வந்து ஒரு இளைஞர்களுக்கு எவ்வளவு ஒரு தாக்கம் இருக்கும். ரொம்ப நாள் காஞ்சி போனவனுக்கு இப்படி ஒரு படம் வராதா? ஜாலியா என்ஜாய் பண்ண மாட்டோமா ஃப்ரெண்டுங்களோட அப்படின்னா அது இதை கூட்டு வந்து பார்க்கலாம். வடகுப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் இது ஒரு காமெடியா ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். வடகுப்பட்டி ராமசாமி எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஒருவேளை உங்களுக்கு ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனா இந்த படம் அதிக தூக்கி சாப்பிடும். ஆனா சின்ன நடிகர்கள் இருக்கிறதுனால ஒருவேளை காணாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டேரக்டரே தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்படி இருந்தது? அவர் தான் டேரக்டர் தான் ஹீரோவா. அது சின்ன பையன் இருக்காரு. ஆனா அந்த 5 பேர்ல அவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியாது. 5 பேருமே ஹீரோயிசம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த பாய்ஸ் என்ன சொல்ல வராங்க? குடிக்க கூடாதுன்றாங்க. ஓகே, படத்துல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த இந்த படம் இந்த பாட்டு அந்த போட்டாங்க, அபிராமி பாட்டா. ஓகே, பிடிக்கலனா? படமே பிடிக்கல, ஏதோ சரி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு மாதிரி. அந்த மஞ்சுமல் பாய்ஸில் வச்ச கதை தான் ப்ரோ தெரியும், இங்கேயும் வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஆக்டிங்லாம் எல்லாம் எப்படி பண்ணிருக்கு? ஆக்டிங் ஓகேவா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்டோரி வைஸ் என்ன சொல்ல வராங்க? ஏன்னா இந்த லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து சரக்கை வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தில் பிடிச்ச விஷயம்னா? பிடிச்ச விஷயம் எதுவும் இல்லை, ஹீரோயின் மட்டும் வைக்கல ப்ரோ, அவ்வளோதான். பிடிக்காத விஷயம் அதான் ஹீரோயின் மட்டும் வைக்கல ப்ரோ. மற்றபடி வேர்த்தா இல்லையா? ஓகே தான். படத்தில் கேட்டிங்கன்னா அந்த பசங்க 5 பேர் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்க பண்ணுற காமெடிஸ், அந்த பேய் வந்து இது பண்ணுறது, சின்ன அவங்களே கலாச்சிக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம கேங்குள்ள எப்படி நடக்குதோ அதுதான். ஓகே, இது முன்னாடி ஒரு ஹாரர் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் மேபி அந்த மூவி பார்க்கல, ஆனால் இந்த மூவி நல்லா இருந்துச்சு. நான் செகண்ட் ஹாஃப் தான் வந்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபே நான் லேட்டாக தான் வந்தேன். ஸோ நல்லா. ஓகே, தி பாய்ஸ்ன்னும் போது ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாரும் வந்து மலையாளத்தில் பயங்கரமாக பேசுறாங்க. அதோட ஒரு ரெஃபரன்ஸ் இதில் இருக்கு. நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, பாருங்க படத்தை பாருங்க, சூப்பராக இருக்கும். மியூசிக் அதெல்லாம் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அந்த பேய் வர பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு வேர்த்தா இருந்ததா? ஒர்த்து தான். ஹீரோயின் இல்ல, அதுதான் இந்த படத்தோட பக்கபலம். ஹீரோயின் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்காது. ஒரு சீன் வராங்க, ஹீரோயின் கிடையாது, அவங்க கொரோனாக்காக வராங்க அது மாதிரி. ஆனா நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு ஜாலியான படம்னு சொல்லலாம். மியூசிக்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் அதிகமா இருக்கு. அதுல எப்படி எல்லாம் கலாய்ப்போம். கொரோனா டைம்ல ஒரு ரூம்ல போட்டு 4-5 பேரை எவ்வளவு ஜாலியா எடுத்துட்டு போகலாம். பேயே காட்டாம ஒரு படம் ஜாலியா எடுத்துன்னு போயிருக்காங்க. ஹீரோயினே காட்டாம ஒரு படம் ஜாலியா எடுத்துன்னு போயிருக்காங்க. வில்லனே காட்டாம, அதாவது சண்டே காட்டாம ஒரு படம் ஜாலியா எடுத்துன்னு போனாங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரே படம் இதுதான். ஓகே, மலையாளத்துல எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் பேசுறாங்க, தமிழ்ல தி பாய்ஸ் பேசுறாங்க. ஆமா, இதுல மஞ்சுமல் பாய்ஸ்க்குன்னு ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த சீன் மஞ்சுமல் பாய்ஸே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும், ஜாலியாவும். அதை சொல்ல விரும்பல, வந்து தியேட்டர்ல பாருங்க. ஒட்டுமொத்தமா ஏ கண்டென்ட் மூவி, அதனால சொல்லலாம். அவங்க பேசுற வார்த்தைக்காக ஏ கண்டென்ட் வைக்கலாம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. இந்த படத்துல ஒட்டுமொத்தமா உங்களை பத்தி இந்த படம் வேர்த்தா இல்லையா? ஜாலியா இருந்தது. ஒர்த்து பெருமா, மைண்ட் ப்ளோயிங். எல்லா பேச்சுலர்ஸும் வந்து பாக்குற படம், எல்லாருக்கும் ரிலேட் ஆகும் இந்த படம். ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன சொல்ல வராங்க, கதையே இல்லை ப்ரோ, பேய் படம். எல்லா பேய் படத்துலயும் என்ன அந்த வீட்டுல பேய் இருக்கும், அதே மாதிரி தான் இதுலயும். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேய் இருக்கிற மாதிரி கட்டல, செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா பேச்சுலர்ஸும் ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். அவங்க ரூம்ல எல்லாம் என்ன நடக்குதோ அதான் இங்கேயும் நடக்கும். பேர் தி பாய்ஸ் இருக்கு. படத்துல எதனா பொண்ணு இருக்கா இல்ல பாய்ஸ்? ஒன்லி பாய்ஸ், ஃபுல்லாவே பாய்ஸ். ஓகே, என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா தி பாய்ஸ்? எனக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல கழுத்துக்கு அந்த சீன், அது இதுல ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அந்த சீன் நல்லா இருக்கு.
மற்றபடி அவங்க ஹியூமர் எல்லாமே சூப்பரா இருக்கும். டைமிங் கவுண்டர் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நெகட்டிவ்னா நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லை. செம்மையா மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை. காமெடி சூப்பரா இருக்கும். ஒட்டுமொத்தமா டைம் போனது எப்படி இருந்தது? லாக் இருந்ததா இல்ல? லாகே இல்லை ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்தது பிரதர், ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. என்ன விஷயம் நான் பிடிச்சிருக்கு படத்துல? படத்துல என்ன வந்து நல்லா தண்ணி அடிக்கிறானுங்க, ஜாலியா இருக்கிறானுங்க. ஆனா கடைசியில வந்து ஒரு மெசேஜ் எவ்வளவு அடிச்சாலும் கண்ட்ரோலா இருங்கன்றாங்க. ஓகே, இதை தாண்டி ஹீரோவே தான், டைரக்டர் தான் ஹீரோவா? டைரக்ட் அப்படிதான் சொன்னாங்க. ஓகே, அவரோட ஆக்டிங் நல்லா நடிக்கிறாரு அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடிஸ் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல லாஃப் ரேட்டு நல்லா இருக்கு. நம்ம பசங்களா வந்து ஜாலியா பார்க்கலாம். அடல் காமெடி அப்படின்னும் போது சில விஷயங்கள்லாம் மூஞ்சி சுடிக்கிற மாதிரி, இந்த படத்துல அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாதுமா. நம்ம காலேஜ்ல இருக்கும்போது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுவோம் அவ்வளவுதான், தவிர ரொம்ப அடல்ட் ரேட்டட்லாம் கிடையாது. ஓகே, சாங்ஸ் மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் ஓகே பிரதர், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். கடைசியில டிஆர் வந்து கலக்கிட்டாரு, அந்த பாட்டு முன்னாடியே வந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமா படத்தோட பாசிட்டிவ்னு என்ன சொல்லி? படத்தோட பாசிட்டிவ்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துமையா இருக்காங்க, கடைசி வரைக்கும் யாரையும் விட்டு கொடுக்காம ஜாலியா இருக்காங்க, அதுதான். நெகட்டிவ்னா? நெகட்டிவ்னா நடுவில் கொஞ்சம் ரொம்ப தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க, பட் அது எண்ட்ல பேலன்ஸ் பண்ணிடுறானுங்க.